உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தினம் 19 வயதுக்குட்பட்ட உலகக்கிண்ண போட்டிகளில் இலங்கை நேற்றைய தினம் முதலாவது போட்டியை விளையாடியிருந்தது ஜப்பான் அணியோடு. நேற்றைய தினம் ஜப்பான் அணி தான் முதலில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தது. அதற்குமைய நேற்றைய தினம் ஜப்பான் அணி இலங்கை அணியை முதலாவதாக சுடுபடுத்தான சந்தர்ப்பத்தை நேற்றைய அவர்களுக்கு வழங்கிய நேரம் இலங்கை அணி நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறது. 19 வயதுக்குட்பட்ட உலகக்கிண்ண போட்டிகளில் அதிகூடிய இணைப்பாட்டங்களில் முதலாவது விக்கெட்டுக்காக பெற்றுக்கொண்ட சந்தர்ப்பத்தை நேற்றைய தினம் அவர்கள் மாட்டியிருந்தார்கள். 328 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். முதலாவது விக்கெட் வீழ்த்தும் போது 43.5வது ஓவரில் தான் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டது. முதலாவதாக இலங்கையினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக மகாவிதானையும் விரான் சமிதவும் தான் நேற்றைய நாளில் களமிறங்கியிருந்தார்கள். இருவரும் சதங்களை பெற்றுக்கொள்ள நேற்றைய நாள் விரான் மிகப்பெரிய ஒரு ஓட்டத்தை எட்டியிருந்தார். 192 ஓட்டங்களை பெற்றிருந்தார். 143 பந்துகளுக்கு 26 பவுண்டரிகள், ஒரு சிக்ஸர் அடங்கலாக இந்த ஓட்டத்தை பெற்றுக்கொண்டார். மறுமுறையிலே மகாவிதானவும் 115 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார். 125 பந்துகளில் 11 பவுண்டரிகள் அடங்கலாக. இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் நேற்றைய நாளில் 328 ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட இலங்கை இதற்கு முன்னதாக இலங்கை அணியுடைய ஓட்டம் அதிகூடிய ஓட்டமாக 417 ஓட்டம் பெற்றிருக்கிறது. அது கென்யாவுக்கு எதிராக ஒரு போட்டி ஒன்று 19 வயது உலகின போட்டிகளில். ஆனால் இதில் கவனிக்கக்கூடிய வீரராக மாறியிருக்கிறார் விரானை பொறுத்தவரை விரான் சமிதவின் இந்த 192 அதிகூடிய ஓட்டம் என்பது உலகக்கிண்ண இளையோர் கிண்ண போட்டிகளில் அதிகூடிய ஓட்டத்தை பெற்ற தனிநபர் ஓட்ட எண்ணிக்கையாக இது மாறி இருக்கிறது. இலங்கையினுடைய அணித்தலைவர் திசர 44 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டதால் மிக அதிரடியாக 24 பந்துகளில் ஜாரான் 5 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டதால் கமகே 4 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள இலங்கையினுடைய 50 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 387 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. பதிலுக்கு துடுப்படுத்தான சந்தர்ப்பத்தை ஜப்பான் அணி அறிமுக போட்டியில் எடுத்திருந்தாலும் ஜப்பான் அணியுடைய ஆரம்ப விக்கெட் வீழ்த்தப்படும் போது இந்த முதலாவது விக்கெட் வீழ்த்தும் போது ஒரு ஓட்டங்களை மாத்திரம் முதலாவது விக்கெட்டை வீழ்த்தப்படும் போது எந்தவித ஓட்டங்களை பெறவில்லை. ஆனால் மிக கவனிக்கக்கூடிய வீரராக மாறியிருந்தார் நேற்றைய நாளில் கெய்லி தான் மிக சிறப்பாக செய்திருந்தார். கெய்லி ஜப்பான் அணியினுடைய இப்போது வளர்ந்து வரும் ஒரு வீரராக இருக்கிறார். முக்கிய அவருடைய துடுப்பாட்டம் மிக சிறப்பாக இருந்தது. 162 பந்துகளை சந்தித்திருந்தாலும் சதத்தை பெற்றுக்கொண்ட முதலாவது ஜப்பானிய ஒரு அண்டர் 19 வீரர் என்கின்ற பெருமையை நேற்றைய நாள் அவர் பதிவு செய்திருந்தார். 6 பவுண்டரிகள், ஒரு சிக்ஸர் அடங்கலாக நேற்றைய நாளில் அவர் சதத்தை இலங்கை அணிக்காக எதிராக பெற்றுக்கொண்டார். இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் நேற்றைய நாளில் இலங்கை அணியால் சகல விக்கெட்டுகளையும் ஜப்பான் அணியால் வீழ்த்த முடியவில்லை. காரணம் அவர்களை ஆட்டமிழக்க செய்ய முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தார்கள். பந்து வீச்சில் இலங்கை அணியை பொறுத்தவரை எல்லா பந்து வீச்சாளர்களும் மிக சிறப்பாக வீசிய ஒவ்வொரு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாலும் இலங்கையினுடைய நேற்றைய நாளில் தமிழ் பேசும் வீரர்களாக ஸ்ரீஷாம், ஆகாஷ், ஆதம்பே ஆகிய 3 வீரர்கள் நேற்றைய தினம் இலங்கை 19 ஒதுக்கப்பட்ட உலகக்கிண்ண அணியினுடைய அணியில் விளையாடி இருந்தார்கள். சில இடங்களிலே தமிழிலேயும் உரையாடி கொண்டிருந்தார்கள். விக்கெட் காப்பராக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஆதம்பாவும் ஆகாஷும் பந்துகளை வீசும்போது ஆதம்பா தமிழிலே மிக சிறப்பாக உரையாடி கொண்டிருந்தார். இது கவனிக்கக்கூடியதாக இருந்தால் நேற்றைய போட்டியில் நீங்கள் பார்த்துருந்தேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். எது எப்படி இருந்தாலும் இப்பொழுது குரூப் ஏ ஸ்டேஜிலே இலங்கை அணி முதலிடத்தில் இருக்கிறது. அதே மாதிரி ஆஸ்திரேலிய அணியும் இருக்கிறது. எதிர்வரும் போட்டிகளில் இலங்கையும் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றால் சில வேளை சூப்பர் 6க்குள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போதும் பெரிதாக எதிர்பார்க்கும் அணிகள் ஒன்றாக இருக்கிற இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இன்னொரு அணியாக இலங்கை அணி உருவெடுக்குமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும் அடுத்து வருகின்ற போட்டிகளில் இலங்கை அணி வெற்றி பெற்று ஆக வேண்டுகின்ற கட்டாய தேவை இருக்கிறது. இதற்கு பின்னதாக அவர்களுக்கு அடுத்த போட்டியானது அயர்லாந்துடன் ஒரு போட்டி இருக்கிறது. அந்த போட்டியை வெற்றி பெற வேண்டும். ஆஸ்திரேலியாவும் மிக சவாலான ஒரு அணி. அந்த அணியை வெற்றி பெற்றால் நிச்சயம் இலங்கைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த 19 வயதுக்கு உட்பட்ட உலக கிண்ண போட்டிகளில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு அடுத்த தடவை கிண்ணத்தை வெல்வதற்கு. என்னுடைய காணொலிகள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும்